காட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு வராது. ரொம்ப நன்றி சார். டேய் இது கொடுத்துறா அண்ணே வாங்கடா. டேய் டிபி ஒரு கட்டினா கொடுத்துறா. ஃபர்ஸ்ட் பர்த்டே சார். அப்படியே 100 இருக்குனே. உண்மையிலே வேற கார்டு இல்ல அப்படியே பார்த்தா. கடைபிடி. புரியுதா? ஒழுங்கு போல கட் பண்ணு. சார் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்க. எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. மட்டன் போட்டுருக்கீங்க உங்களுக்கு உறவுமா. நல்லாவே பண்ணுங்க. ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. நம்ம எல்லாம் கிட்ட பையா ஆமருக்கு. தோளியே கட் பண்ணு. தோளியே கட் பண்ணு. நான் தானே பண்ணணும். நான் தானே லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆம்பளை கேக் கொடுக்குறேன். அம்மா வாங்க அப்படியே பொண்டாட்டிக்கு ஊட்டிடுறேன். நீங்க அண்ணா வாங்க மணினா அண்ணா வாங்க அண்ணா பாப்பாக்கு ஓடி வருவார். நாலு நாள் சேர்த்து போகுது. நல்லா அடி அவன. வணக்கம் முருகண்ணா. வணக்கம் சீப்பண்ணா. ரெடிண்ணா? சூப்பர் நானே. 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் விளாடுனது இப்போ இந்த ரஜினி ஷூட்டிங்கில் பிரேக்கில் ட்ரை பண்ணேன். சூப்பர்ண்ணே. சூப்பர்ல. தேங்க்யூண்ணே. தேங்க்யூ. மாம்சே பார்த்துக்கோ. இருந்தாலும் ஒரு பயம். அப்படியே வைத்தியம் வாட்டு அங்கே வச்சுக்கிறேன். ஐயோ போ மாமா, எனக்கு பயமா இருக்குது. மாப்பிளா நான் குதிக்க போறா. ஆமா மாமா. யோ என்ன நீச்சல் தெரியுமா? நீ வேற பத்தியா? யோ என்ன கோபணுமா கையா அதே மாமா டயர் மாமா. யோ ஒன்னு யாரே குதிக்க சொன்னது முடியாது. மக்களே இப்போது நாங்கள் லொக்கேஷனில் இருக்கோம். இப்போ ஒரு ஆள்காட்டு குருவி வந்து இங்கே வந்து உட்காந்துருந்துச்சு. ஏன்னா ஆள்காட்டி குருவி வந்து நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் சைலண்ட்டாக போய் ஒரு வேலையை பண்ணணும்னு நினச்சிங்களேன், அது கண்டிப்பாக காட்டி கொடுத்துரும். அதுக்கு பேர் ஆள்காட்டி குருவி. அந்த குருவி வந்து முட்டை வச்சுருக்குது. வாங்க பார்க்கலாம். பொருங்க இங்கே தான் உட்காந்துருச்சு. எங்கேயும் இந்த இருக்கு பாருங்க. ஆஹா பார்த்தீங்களா? ஏதாவது தெரியுதா? பார்த்தீங்களா? இவர் முட்டை 3 முட்டை வச்சுருக்குது பாருங்க. 3 முட்டை. ஆனால் இது இப்போ சீக்கிரமாக பொறிச்சிடும்னு நினைக்கிறேன். ஆள்காட்டி குருவிங்கிறது ஒரு ஒரு எப்படின்னா விவசாயியோட நண்பன். அது வந்து நம்ம வந்து விவசாயத்தில் வந்து இப்போ ஏதோ வாழை போட்டிருக்கோம், பருத்தி போட்டிருக்கோன்னா அங்கே வந்து எல்லாத்தையும் திருட வருவாங்க. அப்போ வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அந்த ஆள்காட்டி குருவி கற்றுனுமே நாங்கள் என்ன பண்ணுவோம், இதோ குருவி கற்றுதுப்பா என்னென்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவோம். அதனால் இந்த முட்டை வந்து பொறிக்கட்டும், சுதந்திரமாக இருக்கட்டும், நம்ம கிளம்பலாம். ஓகே வாங்க போகலாம். அதே மாதிரி இங்கே ஒரு கூடு இருக்கு பாருங்கள். இங்கே வருங்க. ஹலோ வணக்கம். உப்பு புளி காரம், இன்றைக்கி பழைய சாதம், பச்சை மிளகாய், வெங்காயம்,
பார்க்குறீங்களா? பச்சை மிளகா, வெங்காயம், பழைய சோறு. அதாவது பிரியாணின்னா உடனே கிடைக்கும், பழைய சோறு வந்து உடனே கிடைக்காது. குறைஞ்சது நீங்கள் வந்து ஒரு 8 மணி நேரம் வெயிட் பண்ணணும். இது வந்து அமெரிக்காவில் வந்து $10 விற்கிறாங்களாம் பழைய சோறும். ஆனால் அங்கே பச்சை மிளகா சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு வரேன் இது ரெகுலராக. உடம்புக்கு நல்லது. உடல் சூட்டை தனியாக பிரமாதம். அவங்க வச்சுட்டு வந்துடுவாங்க. வீடியோ எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஃபோனில் தான் எடுத்துக்கலாம். சும்மா நம்ம கூட இருக்கணும். டப்பிங் யூனியனின் நிரந்தர தலைவர் அன்பு அண்ணன் நவரசவேல் ராதாரவி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து வெற்றி பெற்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக். தேங்க்யூ.